ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி வைப்பதால் நம்மளுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா, வாங்க வீடியோஸ்குள்ள போலாம். ஓகேங்களா? மருதாணி அழகிற்காக மட்டுமே அந்த செடி கிடையாது மருதாணி. ஓகேங்களா? மருதாணி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, மகாலட்சுமியின் அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேங்களா? இந்த செடி வந்து நம்ம வீட்ல இருக்கனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பக்கம் போற காரியமாகட்டும், வெற்றியாகட்டும், அதுக்கப்புறம் வந்து செல்வம். நம்ம பணம், காசு, நகை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வளத்த அதிகரிச்சு குடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறிப்பா வந்து நம்ம வீட்ல வந்து மருதாணி செடிய வளர்த்தா, நம்முடைய எதிர்மறை ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா? எதிர்மறை ஆற்றல். அந்த பிரச்சனையெல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மருதாணி செடிய வீட்ல வளர்க்கறனால, சகல சௌபாக்கியமும் கிடைப்பதாக சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மருதாணினால என்ன பயன் என்று கூறியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒரு செடி மட்டும் நம்ம வீட்ல இருந்தா, என்ன இருக்கும்னா, எந்த ஒரு திசையில வச்சும் நம்ம வளர்த்துக்கலாம். நம்ம வந்து சனி மூலையில தான் வைக்கணும், பிரம்ம மூலையில தான் வைக்கணும், அக்னி மூலையில தான் வைக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? மருதாணி செடி நம்ம எந்த திசையில் வேணாலும் வச்சுக்கலாம். தோஷம் இல்லாதது மருதாணி செடி. இப்போ வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க, "இந்த செடி வச்சா தோஷம் இருக்கு, அந்த செடி வச்சா தோஷம் இருக்கு. இத வைக்கக்கூடாது, அத வைக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 1008 ரெகுலேஷன் நம்மளுக்கு சொல்வாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்படி இதில வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து மருதாணி வந்து எந்த ஒரு மகத்துவமும் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? என்ன மகத்துவம்னு சொல்றீங்க? இதில என்ன அப்படி மகத்துவம் இருக்கு? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த மகத்துவம் என்ன? அதுக்கான பெனிஃபிட் என்னன்னு சொல்லி வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். மறக்காம கன்டினியூவா பாருங்க. ஓகேங்களா? வீடியோல வந்து வீட்ல வந்து நம்ம வந்து மருதாணி மருதாணி அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் அது மருதாணியோட பூ மணத்த பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் குடுக்கும். மருதாணியோட பூ. யார் யார் வீட்லலாம் மருதாணி இருக்கோ, அவங்க வீட்ல பாருங்களேன், அந்த மருதாணியோட மணமாகட்டும், அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி மருதாணி வந்து நம்ம வீட்ல வந்து மருதாணி, வேப்பிலை இது 2யும் வந்து நம்ம வீட்டோட முன்னாடி நம்ம இது பண்ணி வைக்கிறனால நேர்மறை அதிர்வுகள் உருவாகுது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வராது. அதே மாரி வந்து வீட்ல வந்து துஷ்ட சக்திகள் இருந்தா வெளியேறிரும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லி வைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? மருதாணி இலைகள வந்து அரைச்சு ஓகேங்களா? மருதாணி இலைய அரைச்சு மாசம் 2 டைம் வச்சு பாருங்களேன். மருதாணி வந்து சூடு தணிக்கும் நல்லா. சூடு தணிக்கும் அப்டின்னா, எப்படி நீங்க வந்து மருதாணி சூடு தணிக்கும் அப்டின்னு நீங்க சொல்றீங்க அப்டின்னு சொல்லி கேட்கலாம். எப்படி சொல்றேன் அப்டின்னா, நேச்சுரலாவே மருதாணி வந்து சிவக்கிற தன்மை உடையது. அது நம்ம பேசிக்கா எல்லாத்துக்குமே மருதாணிய பத்தி நம்மளுக்கு தெரியும். தெரியாம யாருக்கும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப ஹீட் இருக்கா? இல்லையா? இப்ப வந்து நான் வந்து டெலிவரி ஆகியிருக்குப்பா. எனக்கு வந்து ஹீட் இருக்கா? இல்லையான்னு ஹீட் உடம்பு தான். பட் ஆனா இருந்துகிட்டு எனக்கு வந்து ஜில்னஸ்ஸா இருக்கு. இது ஹீட் இல்லையோ? ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஹீட் உடம்பா இருக்கும். ஜில்னஸ்ஸா இருக்கும். வெறும் ஜில்னஸ்ஸா இருக்கும். ஹீட்டாவும் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே மினிமம் வைக்கலாம். ஓகேங்களா? மருதாணி நம்ம எடுத்துக்கிட்டா எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம். மருதாணி வந்து எப்படி சொல்றதுன்னா, ஹீட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம கையில வைப்போம். நான் வச்சிருந்தேன். அணைஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம கையில வைப்போம். வச்சோனே பார்த்தோம்னா, நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா ட்ரை ஆயிரும். ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லா காஞ்சு கீழயே உதிர்ந்துரும். ஓகேங்களா? அப்படி இருக்கையில நம்ம சூடு தான் அந்த சிவக்கிறதோட தன்மை வந்து நம்ம ஹீட்டு தான். நம்ம உடம்புல இருக்க ஹீட்டு தான் அந்த சிவப்பு தன்மையா மாறுதுன்னு சொல்லி முன்னோர்களால் கூறப்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பித்த உடம்பு. பித்தம். ஒருத்தவங்களுக்கு வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோனே வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கேட்டா பித்தம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம மருதாணி வந்து பித்தம் தணிக்கிறது. ஓகேங்களா? மருதாணி ஒரு பார்ட் வந்து பித்தம் தணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வெடிப்பு தன்மை. வெடிப்பு இருக்கு பார்த்தீங்களா? வெடிப்புக்கெல்லாம் வந்து ரொம்ப கால் வெடிச்சு போயிருக்கும். நம்மளால நடக்கவே முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இந்த மருதாணி அரைச்சு நம்ம பூசிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த வெடிப்பு தன்மையும் குறையுதுன்னு கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் நரைமுடி.
நம்ம முடி நரைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா, காலேஜ் பையன்களுக்குலாம் வந்து முடி நரைச்சிருக்கு. பேசிக்கா காலேஜ் பையன் அதெல்லாம் ஏன் நரைக்குதுன்னு நீங்க சொல்றீங்க? எதனால நரைக்குது? ரொம்ப ஸ்ட்ரெஸ். ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, நம்ம இந்த காத்தெல்லாம் இப்ப வந்து இந்த காத்துக்கெல்லாம் வந்து நம்ம முடியெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம ட்ரஸ்ட் ரொம்ப நம்ம வந்து டென்ஷன் ஆகுறனாலயும் நம்மளுக்கு முடி வந்து நரைக்கும், கொட்டும். 2ம் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கையில நம்ம மருதாணிய யூஸ் பண்ணிட்டு வரனால, என்னாகும் அப்படின்னா, மாசத்துல ஒரு 2 டைம் வந்து மருதாணி தலைக்கு யூஸ் பண்றனால, முடி வந்து கொட்டாது, கருநிறமாகும், வெள்ளை நிறம் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தூக்கமே இல்லாம இருக்கும். படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா, இத பண்ணலாமா? அத பண்ணலாமா? அப்படின்னு மைண்ட்ல 1008 இது ஓடிக்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு. உண்மதான மக்களே! அப்படி இருக்கும்போது இந்த மருதாணிய நம்ம யூஸ் பண்றனால என்னாகும் அப்படின்னா, குளிர்ச்சி தன்மை. நம்ம உடம்பெல்லாம் அப்படியே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அதில நம்மளுக்கு தூக்கம் வரும். தூக்கம் இல்லாதவங்களுக்கு கம்பல்சரி மருதாணி வச்சாங்க அப்படின்னா தூக்கம் வரும். ஓகேங்களா? அதே மாரி நரம்பு பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு நரம்பு பிரச்சனைகள் இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் வந்து மருதாணி வச்சேன்னா, முதல்ல வந்து ரொம்ப நேரம் நான் மருதாணி வச்சுட்டுருப்பேன். அப்பலாம் பார்த்தோம்னா, எனக்கு ஒரு மாரி ஃபிக்ஸ் ஒரு மாரி என்னமோ நரம்பெல்லாம் இழுத்து பிடிக்கும். இப்ப நான் பயந்துகிட்டு என்ன பண்ணிருவேன் அப்டின்னா, மருதாணிய எடுத்து இது ரிமூவ் பண்ணிருவேன். ஆனா, இப்ப வந்துகிட்டு எனக்கு இந்த பலன்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நானே என்ன பண்றேன் கன்டினியூவா மாசத்துல 2 டைம் மருதாணி அரைச்சு கைக்கு வைக்கிறேன். கை, கால் எல்லாத்துக்குமே வைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது. பிரச்சனையும் வந்து மருதாணினால தீருதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி? என்ன காரணம்? எப்படி வந்து கர்ப்பப்பை பிரச்சனைய மருதாணி தீருதுன்னு எப்படி சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? அதே மாரி புண் இருக்கு பார்த்தீங்களா? நகத்த சுத்தி புண்ணு வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுளுக்கு இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து மருதாணி இலைய வந்து அரைச்சு வைத்து கட்டலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மக்களே? மருதாணியோட பலன்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது நம்ம முன்னோர்கள் சொன்னத நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் இதற்கு மேல்படி தெரிஞ்சது அப்படின்னா, தயவு செய்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனலா வரும். ஓகே, பாய். தேங்க்ஸ்.